சீரியலை விட்டு விலகுங்கன்னு இன்டைரக்டா சொன்ன சேனல். இதனால மனம் முடிஞ்ச கார்த்திகை தீப நாயகி. அண்ட் இன்னொரு பக்கம் என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லார்கிட்டயுமே சம்மந்தம் கேட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன நெப்போலியனோட சம்மந்தி குடும்பம். வாங்க முழுமையா என்ன அப்படின்றத இந்த நியூஸ்ல பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல் ஜீ தமிழ்ல ரொம்பவும் பிரபலமா போய்கிட்டு இருந்த சீரியல் தான். இந்த சீரியல் இந்த வாரம் எண்ட் ஆகி இந்த திங்கட்கிழமையில இருந்து பாத்தீங்கன்னா சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீசன் 2ல ஆர்த்திகா நடிக்கல. அதாவது கார்த்திகை தீபம்ல தீபாவா நடிச்ச தீபா நடிக்கல. அதுக்கான விளக்கத்தை தீபா சொல்றாங்க. சீரியல்ல திடீர்னு கீதா அப்படின்ற கேரக்டர் சாகடிக்காம தீபாவை சாகடிச்சாங்களா? சேனல் கிட்ட முறைப்படி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் சேனல் இவங்களை மதிக்காம இல்லைங்க நாங்க தீபாவை தான் சாகடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ரொம்பவே மனம் வருந்தி கஷ்டப்பட்டிருக்காங்களா ஆர்த்திகா. பரவாயில்ல இதுதான் அப்படிங்கும்போது நம்ம இதுல இருந்து விலகிடலாம் அப்படின்னு விலகிட்டாங்களா. இதுதான் கார்த்திகை தீபத்துல இருக்கக்கூடிய தீபா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நெப்போலியனோட மகன் திருமணம் விமர்சையா நடக்கப்பட்டுச்சு, எல்லாராலையும் பேசப்பட்டது. இப்படி இருக்கும்போது அவங்களோட மாமியார் மாமனார் அப்புறம் குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்த 1 மாத காலம் இவங்க வீட்டை விட்டு வெளியிலேயே வரலையா. ஏன்னா எல்லாருமே ரொம்பவும் நெகட்டிவா பேசியிருக்காங்க, பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அக்ஷயா மனசார தான் திருமணம் பண்ணிருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கிட்டையுமே அதுக்கான பெர்மிஷனை கேட்டிருக்காங்க நெப்போலியன் குடும்பத்துல இருந்து. 2 குடும்பமும் மனசார சம்மதிச்சு, பையனும் பொண்ணும் மனசார சம்மதிச்சு திருமணம் பண்ண பிறகும் ஏன்னா ஒரு சிலருக்கு இப்படி ஒரு கருத்துக்கள் வெளில வந்துட்டு தான் இருக்கு.